எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எல்லோ ரோஸ் செடி தான். ஏற்கனவே நான் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி இதில் நல்லா பூ பூத்திருக்கும்போது பெரிய பூ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த மொட்டெல்லாம் நான் வந்து நல்லா கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மொட்டு வச்சுருக்கு. ஒரே இடத்துல 20 மொட்டு வச்சுருக்கு. இந்த செடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மொட்டாக தான் இருக்கும். எந்த வருஷமும் இந்த மாதிரி மொட்டு வைக்கல. மேபி வெதர் வந்து இந்த வருஷம் ஓரளவு சப்போர்ட் இருக்கா, இல்லாட்டி நல்லா வேர் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா கீழே அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இந்த வருஷம் வந்து கொத்து கொத்தாக மொட்டு வச்சுருக்கு. இன்னும் ஒரு வாரத்துலேருந்து நல்லா ஒவ்வொரு பூவாக பூக்க ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். வாசனை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வந்து நான் வந்து அப்படியே காய வச்சு பாத் பவுடரில் போடுறது, இல்லாட்டி ஃபேஸ் பேக்கு அந்த பவுடரில் போடுறதுன்றது மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன், வேஸ்ட் ஆக்காமல். அப்புறம் இந்த தடவை புதினாவும் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. நம்ம வந்து அப்பப்போ வந்து அந்த நுனி மட்டும் கட் பண்ணி சட்னியில் போடுறது, இல்லாட்டி பிரியாணிக்கு யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அந்த நுனி கட் பண்ணி விட்டால் 2 வந்து நல்லா இலை வச்சு நல்லா வரும். அதுவும் இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு புதினா. அதுவும் இல்லாமல் புதினா இலைய வந்து நம்ம டீ போட்டு குடிக்கலாம், இல்லாட்டி தண்ணியில் வந்து போட்டு வச்சா கூட அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ளேவர் வாட்டரோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ரோஸ்மேரி. இதுலேயும் டீ போட்டு குடிக்கலாம். நம்ம ஜாயிண்ட் பெயின்னு, இன்ஃப்ளமேஷனுக்கெலாம் ரொம்ப நல்லது. அப்பப்போ நான் வந்து இதுலேயுமே 2 இலைய பறித்து டீ போட்டு குடிப்பேன்.